வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2019ல வெளியான அமிர்தமதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பீரியாடிக் படம்னு சொல்லலாம். யசோத சித்ரே அப்படின்ற ஒரு புராண கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை நான் சொல்றேன். அமிர்தமணின்னு ஒரு கிராமத்து பொண்ணு இருக்காங்க. அவங்க இளவரசரை கல்யாணம் முடிச்சு ஒரு கோட்டைக்கு வராங்க. அந்த கோட்டையை விட்டு இவங்களால வெளியே போக முடியல. முன்னாடி ஃப்ரீயா இருந்தவங்க ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி அடைஞ்சு கிடக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, இவங்க என்ன விஷயம் தான் அப்படி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோட்டை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல அமிர்தமதின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கல்யாண கெட்டப்ல இருக்காங்க. ஆனா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சுதான் இவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்பதான் இவங்களோட பணிப்பெண்ணான சுசீலான்றவங்க இந்த இடத்துக்கு வராங்க. என்னம்மா இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல சுசீலா, நான் ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எவ்வளவு சந்தோஷமா என்னோட கிராமத்துல இருந்தேன், ஆனா இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பெருசா பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க விரக்தியா பேசிட்டு இருக்கிறதுனால சுசீலா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எல்லாருமே இந்த வாழ்க்கைக்காக ஆசைப்படுறாங்க. இந்த வாழ்க்கை உங்களை தேடி வந்திருக்கு. இதுக்கு எதுக்குமா நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எல்லாம் போக போக சரியாயிடும். நீங்க இந்த மாதிரி கவலையா இருக்கிறத அவர் பார்த்தா ஃபீல் பண்ணுவாரு. நீங்க கவலையா இருக்காதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. நான் வரமான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறா. இருந்தாலுமே இவங்க சோகமா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க ஹஸ்பண்ட நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருமே அப்பா அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவரோட அப்பா தான் ராஜாவா இருக்காரு, அம்மா ராணியா இருக்காங்க. ஆக்சுவலா அடுத்ததா இவருக்கு பதவியை தரணும்ல, அப்பா சீக்கிரமா தரலான்ற மாதிரி நினைக்கிறாரு. இல்லப்பா அவசரப்பட்டு தராதீங்க, எனக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்ன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அப்பா இருக்காருல, சீக்கிரமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் உனக்கு பதவியை தந்துடுறேன், நீ தான் இதுக்கப்புறம் ஆட்சி செய்யணும், அதுக்கு தயாரா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் ஒய்ஃபை பார்க்கலான்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாரு. ஒய்ஃபு கொஞ்சம் சோகமா இருக்காங்க. இதை இவருமே நோட் பண்றாரு. ஏன் சோகமா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னாதானே தெரியும்ன்ற மாதிரி இவருமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. நீ நல்லா வாசிப்ப, நல்லா பாடுவன்ற மாதிரி வீட்டுல சொன்னாங்க, இரு வீணையை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள இருந்து ஒரு வீணையை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறாரு. இப்ப வாசிச்சு காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க பாட சொன்னா பாடணும், வாசிக்க சொன்னா வாசிக்கணும், இதுதானே என்னோட வேலை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ண முடியாதுலன்ற மாதிரி விரக்தியா பேசுறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற, இந்த இடத்துக்கு நீ எஜமானி மாதிரி, இந்த இடத்துல நீ விருப்பப்படுற எல்லாமே பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள மட்டும் தானே இருக்க முடியும், என்னால வெளியே கூட போக முடியாதுன்னு தானே சொன்னீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. அவரை சமாதானப்படுத்தலான்றதுக்காக இவங்களும் வீணை எடுத்து வாசிக்கிறாங்க. ஒரு பாட்டு இந்த இடத்துல பாடுறாங்க. சந்தோஷமா அந்த பாட்டை பாட மாட்டாங்க. இவங்க ஊர்ல நிம்மதியெல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சோகமா தான் இந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இதனால ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. என்ன ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ராஜாவோ ராணியோ இளவரசரை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வராங்க. பார்த்தா இளவரசர் அங்க இல்லன்னு தெரிய வருது. எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவர் குளிக்கிறதுக்கு போயிருக்கிறதா அமிர்தமதி சொல்றாங்க. என்னோட பையன் குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரெடியா இருக்கணுமே, அதுதானே உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அவர் முன்னாடி குளிச்சா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் நீ எதிர்த்து பேசாத, இந்த அரண்மனைக்குன்னு சில விதிமுறைலாம் இருக்கு, நீ இளவரசியா இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் தீரணும், இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசிட்டு போறாங்க. ஏற்கனவே நம்ம நினைச்சதை பண்ண முடியலன்ற மாதிரி அமிர்தமதி ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப இப்படி பேசிட்டு போனதுனால சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்டும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராரு. என் அம்மா பேசின மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. நடந்த விஷயத்த இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. அம்மா மேல கோவப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பெரியவங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லைட்டா இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப டான்ஸ் ஆடுற ஒரு குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. திருவிழாக்காக ஒவ்வொரு வீடா வந்து டான்ஸ் ஆடுவாங்க போல. இவங்க பாட்டு படிக்கிட்டே டான்ஸ் ஆடுற சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. இவங்களுமே இப்ப பால்கனி கிட்ட வந்து இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப சுசீலாவை கூப்பிட்டு இது என்னன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வருஷம் வருஷம் இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுவாங்க, நானும் அடுத்த வாட்டி பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆட போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அதை பக்கத்துல போய் பார்க்கணுன்ற மாதிரிலாம் இவங்க சுசீலா கிட்ட சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து மாமனாரும் மாமியாரும் வந்துடுறாங்க. நீ இங்க இருந்தே தான் பார்க்கணும், அங்கெல்லாம் போக கூடாது, நீ இளவரசி, அடிக்கடி அந்த விஷயத்த நீ மறந்துடுற, சுசீலா உன்னோட பணி பெண்ணு, அவ போய் ஆடலாம், நீ ஆடுறத பத்தி யோசிக்க கூட கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாமியார் சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களோட முகமே மாறிடுது இல்ல. சுசீலா ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல வராங்க. நீங்க கவலைப்படாதீங்கமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
சுசீலா, நானும் உன்ன மாதிரி வேலைக்காரியாவே இருந்திருக்கலாம், ஏன்னா உனக்கு தான் நிறைய ஃப்ரீடம் இருக்குன்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் வந்து என்ன சோகமா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. ஹஸ்பண்ட் கோவப்பட்டு இவங்களோட பேரை கத்தி சொல்றாரு. இந்த சவுண்ட் கேட்டு பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்தோடனே இவரும் டாபிக்கை மாத்திடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, நாங்க தான் தேவையில்லாம வந்துட்டோம் போல, கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் வந்தோன்னா சமாளிச்சார்ல, அதனால பார்வையிலேயே ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்றாங்க. கோவமா பேசினதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் கண்ணீரெல்லாம் தொடச்சு விடுறாரு. இவரு நல்லபடியா தான் இவங்களை பாத்துக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க வீட்டுல இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சுசீலா மூலியமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இதை பாருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட காட்டுறாரு. ஒய்ஃபுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா கோவம் தான் வருது. எப்ப பாரு நீங்க ட்ரெஸ் தான் வாங்கி தரீங்க, எனக்கு வேண்டியது இது கிடையாது, எனக்கு வேண்டியது ஃப்ரீடம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் கோவமா கிளம்பிடுறாரு. இப்ப தனியா இருக்க இவங்களும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நம்ம கோவத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருக்கோமோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க மன்னிப்புலாம் கேட்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவரோட கோவத்தெல்லாம் இந்த இடத்துல குறைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது, மாச கணக்குல நடக்கிற விஷயம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அஷ்டவன்கா அப்படின்ற ஒருத்தனை காட்டுறாங்க. குதிரையெல்லாம் பாத்துக்கிறது தான் இவன் வேலை போல. இப்ப அதை பார்த்துக்கிட்டே ஒரு பாட்டை பாடுறான். அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. ஹஸ்பண்ட் தூங்கிருப்பாரு, இவங்க தூங்காம இந்த பாட்டை கேக்குறாங்க. இந்த பாட்டை பாடுறவன் சூப்பரா பாடுறான், இவனை பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான்ல, நம்ம அந்த பாட்டை பக்கத்துல போய் கேட்கலாம், பாடுறது யாருன்னு பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப கதவை திறந்துட்டு வெளியே போலாமான்ற மாதிரி கதவு கிட்ட வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரான்னு பார்த்துட்டு இவங்க கதவை ஓபன் பண்றதுக்கு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கண் முழிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கதவுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என்னாச்சு, எதுக்காக கதவை திறக்க போனேன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லங்க, பாட்டு சவுண்ட் கேட்டது, அதனால தான் பாக்குறதுக்காக போலான்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. இந்த டைம் பாக்குறதுக்காக போக போறியா, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், இப்ப வந்து படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே படுத்துடுறாங்க. காலையில சமயமும் இவங்க மைண்டுக்குள்ள அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. அவர் வரதை கூட கவனிக்காம இவங்க அந்த பாட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன், சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. சரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. இவருக்கு திருமணமாயி சில மாசங்கள் ஆயிருது போல. எப்பதான் நல்ல செய்தி சொல்ல போற அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. சீக்கிரமா சொல்றமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவரும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி சில திட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சி செய்யறாங்கல்ல, அது சார்ந்த சில திட்டத்தை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமிர்தா இருக்காங்கல்ல, சுசீலாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஒரு பாட்டு சவுண்ட் கேட்டாங்கல்ல, அந்த பாட்டை பாடினவன் பக்கத்துல தான் இருக்கான், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா, விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி சுசீலாவும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அதனால சுசீலா வேகமா கிளம்பிடுறாங்க. என்ன சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. வாங்கிட்டு தான் கேட்கிறேன், என்ன விஷயம்ன்ற மாதிரி திரும்ப கேட்கறாரு. சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் திடீர்னு வாந்தி எடுத்துட்டேன், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குழந்தையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. குழந்தைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. வேணாங்க, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் வேகமா கிளம்பிடுறாரு. ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பேரண்ட்ஸ் வேகமா அமிர்தமதியை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்பதாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அத்தை எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, வாந்தி எடுத்தது மூலியமா அதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆளை வச்சு செக் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, சமயம் பார்த்து ஆளை வச்சு செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சுசீலாவும் பாட்டு பாடினது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காவலாளி இருக்காரு, அவர் பேரு வேந்தன் அப்படின்றது. வேந்தனை பொறுத்த வரைக்கும் சுசீலாவை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இவங்க கிட்ட விளையாட்டெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எதுக்காக போயிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நைட்டு நேரம் யாரோ பாட்டு பாடினாங்கல்ல, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவன் பேர் அஷ்டவங்கா, அவன் குதிரையெல்லாம் பாத்துக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்து என்ன செய்ய போறேன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சும்மாதான்ற மாதிரி இவங்க போறாங்க. ஒருவேளை அவனை லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்ப அஷ்டவங்கான்றவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சுசீலா வந்துடுறாங்க. நைட்டு பாட்டு பாடினது நீ தானான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் தான், என்ன விஷயம்ன்ற மாதிரி அவன் கேக்குறான். நீ பாட்டு பாடினது இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இளவரசி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. எது இளவரசி என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
இப்ப கொஞ்ச நேரத்துல வேந்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவ என்ன பேசிட்டு போனான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அந்த விஷயத்தை இவனும் சொல்லிடுறான். இதை கேட்கிற இவரோட முகம் மாறுது. இப்ப சுசீலாவும் இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க சொன்னதை அவங்க கிட்ட சொல்லிட்டமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இளவரசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. மருத்துவச்சியை கூப்பிட சொல்லிதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த அமிர்தமதி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இருங்க நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களும் வேகமா வெளியே வராங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்தவர் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டேன். உண்மையில நான் பிரெக்னன்ட்லாம் கிடையாது. பிரெக்னன்சிக்கான எந்த அறிகுறியும் தெரியலன்ற மாதிரி மருத்துவச்சி சொல்லிட்டா பிரச்சனை. அதனால உனக்கு தெரிஞ்ச யாரையாவது கூட்டு வா, நம்ம காசெல்லாம் கூட தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சுசீலாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. போற வழியில மாமனாரோ மாமியாரோ நிறுத்தி பேசுறாங்க. போய் சீக்கிரமா கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இளவரசி பிரெக்னன்ட்டாலாம் இல்ல, மாமியார் அடிக்கடி கேட்டதுனால வாந்தி எடுத்தன்ற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணிட்டு இது பிரெக்னன்சி கிடையாது, பித்த வாந்தின்ற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி இந்த லேடியுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா பையனை வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்பா பையன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, செக்லாம் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்த லேடி இவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது இது பித்த வாந்தி தான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப குழந்தை இல்லையான்ற மாதிரி இந்த மாமியாரோட முகமே டோட்டலா மாறிடுது. ஆனா இவங்க எப்படியோ தப்புச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பா கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பேருமே சோகமா போறாங்க. இதை நினைச்சு ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்றாரு. இப்ப அமிர்தமதி இருக்காங்கல்ல, அஷ்டவங்காவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா அவனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் புருவெல்லாம் பெருசா இருக்கும், கொஞ்சம் கோரமா தான் அவன் இருப்பான், அவனெல்லாம் நீங்க ஒன்னும் பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி சுசீலா சொல்றா. அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, அழகை தாண்டி நிறைய விஷயங்கள் முக்கியம். அவன் கிட்ட பாட்டு பாடுற திறமை இருக்கு, அந்த திறமையை வச்சுதான் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பேச்சே சரியில்லையேன்ற மாதிரி சுசீலா லைட்டா ஷாக் ஆகுறா. இப்ப நான் என்னமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. எப்படியாவது அஷ்டவங்காவை என்னை பார்க்க வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வா, யாருமே வீட்டுல இல்லாத சமயம் கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் முயற்சி பண்றேன்ற மாதிரி சுசீலா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சுசீலா காசை தரதுக்காக அந்த மருத்துவச்சியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. காசை தந்தோனியே கிளம்ப போறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போடின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு அஷ்டவங்கா வேற பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எந்திரிக்கிறாங்க. இது அஷ்டவங்காவா பார்க்க போறியா, அவன் எதுக்கு பார்க்க போறன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இளவரசி குதிரை ஓட்டுறதுக்கு கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது விஷயமா தான் அஷ்டவங்கா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிளம்பி போறா. ஏதோ சரியில்லையன்ற மாதிரி இந்த லேடிக்கு இந்த இடத்துல லைட்டா டவுட்லாம் வருது. இப்ப இவ அஷ்டவங்காவை பாக்குறதுக்காக போற வழியிலேயே வேந்தன் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன திரும்பி இந்த பக்கம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறது. இளவரசி குதிரை ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க, அது விஷயமா தான் அஷ்டவங்காவை பாக்குறதுக்காக போறேன், மத்தபடி எனக்கெல்லாம் அவனை பிடிக்கல, நீ தேவையில்லாம இதை நினைச்சு ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பொசசிவ் ஆகி தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாருன்னு புரிஞ்சு இப்படி சொல்லியிருப்பாங்க. இவரை இப்ப மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிறாரு. இப்ப இவங்க அஷ்டவங்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இளவரசி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றதுக்காக வராங்க. அப்பதான் வேந்தன் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. டக்குன்னு சுசீலா சொல்ல வந்ததை மாத்திடுறாங்க. இளவரசி குதிரை ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க, நீ தான் அந்த இடத்துக்கு நடுவுல வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கிட்ட சொன்னதை பத்தி தான் இவங்கிட்டயும் பேசுறான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேந்தன் இங்க இருந்து கிளம்பிடுறது. வேந்தன் போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இளவரசிக்கு நீ பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை தனிமையில பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஆமா கையோட நீ என் கூட வரணும்ன்ற மாதிரி சுசீலா இருக்காங்கல்ல, இவர் அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஈரனும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கூட்டு வந்த சுசீலா இருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரனா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அமிர்தமதி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வராங்க. இவர் மேலெல்லாம் கையை வச்சு பேசுறாங்க. அம்மா நான் அடிமை, நீங்க என்ன தொடலாம் கூடாது அப்படின்ற மாதிரி விலகி போறாரு. நீ பாடினதை கேட்டதுல இருந்து உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நீ இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒரு இடத்துல இவரை ஒளிய வச்சிடுறாங்க. இளவரசர் எதுக்காக வந்தாருன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவர் உடை மாத்துறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப உடை மாத்துறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாருல, இந்த கேப்ல அஷ்டவங்காவை இங்க இருந்து அனுப்பி விடலாம்னு நினைக்கிறாங்க. நானே வந்து உன்னை பாக்குறேன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அஷ்டவங்காவை பார்த்து பேசுறதுக்காக மருத்துவச்சி வந்திருக்காங்க. இளவரசி வாங்கிட்ட ஏதோ கேட்டிருக்காங்களாமே, அவங்க எது கேட்டாலும் சரி நீ உடனே செஞ்சிரு, நம்ம எல்லாம் அடிமைங்க, அவங்க எது கேட்டாலும் உடனே செஞ்சிடணும், கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க குதிரை ஓட்டதுக்காக கேட்டிருக்காங்கன்றத மீன் பண்ணி தான் இந்த லேடி சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட வேற ஏதோ கேட்டிருப்பாங்க போல, இவருமே அதை பத்தி யோசிக்கிறாரு. சரின்ற மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட சொல்லி இந்த லேடியை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அமிர்தமதி இருக்காங்கல்ல, சுசீலாவை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பிரச்சனையில தாமா முடியும், வேணான்ற மாதிரி சுசீலா மறுத்துட்டு இருக்காங்க.
தயவு செஞ்சு எனக்காக அவங்க கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சுசீலாவும் கடைசியில ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப இந்த அஷ்டவங்கா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அஷ்டவங்கா சொல்லிட்டு இளவரசி கேட்டிருக்காங்க, நீ மறுக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அஷ்டவங்கா ஏத்துக்கிறது. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் தூங்கிட்டாரான்றதை இவங்க கவனிக்கிறாங்க. இப்ப சுசீலா கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து சைலண்டா கிளம்புறாங்க. அஷ்டவங்கா இடம் இருக்குல்ல, அங்கதான் வந்திருக்காங்க. இப்ப அஷ்டவங்கா கைய போய் பிடிக்கிறாங்க. அவருமே ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அஷ்டவங்காவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அஷ்டவங்கா ஒரு பாட்டு பாடுவார்ல, அது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. காலையில சூரியனை பார்த்துக்கிட்டே நடந்ததை பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் கண்முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா இவங்களை காணோம். எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களுமே இந்த இடத்துக்கு வராங்க. எங்க போனன்ற மாதிரி கேக்குறாரு. சூரியன் உதிச்சது அவ்வளவு அழகா இருந்தது, அதுதான் பார்த்துட்டு இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு அழகா இருந்ததுன்னா என்னையும் எழுப்பி இருக்கலாம்ல, நானும் பார்த்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லா விஷயத்தையும் உங்களை சேர்த்துக்கிட்டே என்னால என்ஜாய் பண்ண முடியாதுங்க, சில விஷயங்களை நான் தனியா தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்ன இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் சுசீலாவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அஷ்டவங்கா முதல்ல கையை பிடிக்கிறதுக்கு தயங்கினான் பாத்தீங்களா, இப்ப அவன் தான் இவங்களோட கையை பிடிக்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவனோட வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நமக்கு வேந்தன் ஒரு காவலாளியை காமிச்சாங்கல்ல, அந்த காவலாளி இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இளவரசரை காட்டுறாங்க. இளவரசர் இருக்கார்ல, ஒரு மந்திரி கிட்ட அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பண்றன்ற மாதிரி இந்த மந்திரியும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்பதான் வேந்தன் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன விஷயம் வேந்தா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. வேந்தன் அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. என்ன தயங்குறான்ற மாதிரி மந்திரி இருக்காருல, மறைஞ்சிருந்து இவங்க பேசுறத கவனிக்கிறாரு. எதுக்காக தயங்கிக்கிட்டே இருக்க சொல்லுன்ற மாதிரி இளவரசர் கேட்கிறாரு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அஷ்டவங்கா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆமா அஷ்டவங்கா இருக்கான், என்ன விஷயம்ன்ற மாதிரி இளவரசர் கேட்கிறாரு. அந்த அஷ்டவங்காவும் இளவரசியும் ஒன்னா இருக்காங்கன்ற மாதிரி தயங்கி தயங்கி சொல்றான். இதை கேட்கிற இவரு டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி சில விஷயங்களை இவரும் யோசிச்சு பாக்குறாரு. அதாவது சுசீலா கிட்ட ஏதோ சீக்கிரட்டா பேசியிருப்பாங்க. இவர் வந்தோட டாபிக்கை மாத்தின மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். இதை தாண்டி அந்த சூரியனை பத்தி பேசினாங்கல்ல, அப்படி பேசும்போது டபுள் மீனிங்ல ஏதோ சொன்ன மாதிரியே இவருக்கு தோணி இருக்கும். ஒருவேளை இவ உண்மையிலேயே பழக்கத்துல இருந்துட்டு இருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா இவன் சொன்னதை வச்சு முழுசா நம்ம நம்ப முடியாது. இன்னைக்கு நைட்டு நம்மளே செக் பண்ணோம், நைட்டு போறதா தானே இவன் சொல்றான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவரும் தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமிர்தமதி கண்முழிக்கிறாங்க. இவர் தூங்கிட்டாரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டாருன்னு நினைச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்ப ஆரம்பிச்சோன்னா இவர் சட்டுன்னு கண்முழிக்கிறாரு. ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. வெளியே தான் சுசீலா நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க. இவர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்காரு. அஷ்டவங்காவை பார்க்கறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் முன்னாடி போனோம் போல, இன்னைக்கு லேட்டா வந்திருக்காங்க. இதனால அஷ்டவங்கா செம்ம கோவத்துல இருக்காரு. இதுதான் நீ வர டைமான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இதை பாக்குற இளவரசர் வேகமா கத்தி எடுக்கிறாரு. ஆனா வேந்தன் தான் தடுத்துடுறாரு. மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இளவரசர் பாக்குறாரு. என்ன மன்னிச்சிரு அஷ்டவங்கா, என் ஹஸ்பண்ட் தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம், அவர் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வரணும், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி காரணம்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இன்னைக்கு எதுவுமே நடக்காது, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்க வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இளவரசரும் ஒய்ஃபுக்கு நம்ம என்ன குறை வச்சோம், எதுக்காக இந்த மாதிரி மாறிட்டான்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபு கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் படிச்சிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. அதாவது அஷ்டவங்காவை பத்தி யோசிச்சு பார்த்து தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப காலையில சமயம் அஷ்டவங்கா வீட்டுக்கு வந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதை யோசிச்சு பார்க்கும்போது லைட்டா இவங்க ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹஸ்பண்ட் பார்த்து கோவப்படுறாரு. அவர் கூப்பிடுறது கூட காதுல கேட்காம இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பூவை தூக்கி இவங்க மேல போடுறாரு. லைட்டா வலிக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. இதுவே உனக்கு வலிக்குதான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா வலிக்குதுன்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போறாங்க. இவர் இப்ப நைட்டு நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அவன் அரைஞ்சான், அது இவளுக்கு வலியா தெரியல, நம்ம பூவை தூக்கி போட்டதே இவளுக்கு வலியா தெரியுதான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறத அம்மா கவனிச்சிடுறாங்க. என்னப்பா ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் நேரடியா விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, மறைமுகமா சில விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. அதாவது எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, அதுல இருந்து ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன், இதை எப்படியாவது போக வைக்கிறதுக்கு பூஜை மாதிரி பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது ரிச்சுவல் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இளவரசரோட மந்திரி மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் அஷ்டவங்காவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ தானே அஷ்டவங்கா, இளவரசி நைட்டு நேரம் உன்னை பாக்குறதுக்காக வராங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வேந்தன் கவனிச்சுட்டான். வேந்தனே இளவரசர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டான். இளவரசர் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு, எந்த நேரம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, இதுக்கப்புறமும் இங்க இருக்காத, இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இது எல்லா விஷயத்தையும் சுசீலா லாங்ல இருந்து கவனிக்கிறாங்க. இப்ப சுசீலா இந்த விஷயத்தெல்லாம் அமிர்தமதி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்ற சுசீலான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சு கோவமா இவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அது எதனால
அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சுசீலா இருக்காங்கல்ல, அந்த திருவிழா வரப்போதுமா, இந்த வாட்டி நான் டான்ஸ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இவங்களுமே பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இந்த குவாட்டியை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாமியாரும் இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக கூடாது, சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால வெளியே போக முடியாது, இவங்களை ஏதாவது பண்ணிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வந்த ஹஸ்பண்ட் இவங்களை கண்டுக்காம நடக்கிறாரு. ஆனா இவங்களே நிறுத்தி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு, அதை எல்லார் முன்னாடியும் தான் சொல்லணும், அதனால பேரண்ட்ஸை நாளைக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க, அவங்களுக்காக நான் பலகாரம்லாம் ரெடி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னத்த சொல்ல போறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. எதுவுமே சொல்லாம இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, லட்டெல்லாம் ரெடி பண்ணி மறுநாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுசீலாவும் என்னமா லட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்கன்னு எடுக்கிறதுக்கு வராங்க. எடுக்காத, இல்ல விஷத்தை கலந்துருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் சாவடிக்கலாம்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமா சொல்றீங்கன்ற மாதிரி சுசீலா ஷாக் ஆகுறாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரிலாம் நீங்க முடிவெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா, நீங்க நினைச்ச விஷயத்த பண்றதுக்கு அவங்க தடையா இருக்காங்கன்றது எனக்கும் தெரியுது, ஆனா அதுக்கு இது வழி இல்லம்மா, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சுசீலா சொல்றதும் சரிதான், நம்ம எதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்களை நினைச்சு இவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, அம்மா அப்பாவை இந்த இடத்துக்கு கூட்டு வராரு. ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியாமேம்மா, என்னம்மா நீ அம்மாவாக போறியா, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. லட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. லட்டை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்க இருக்காங்கல்ல, அந்த லட்டை சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சட்டுன்னு தட்டி விடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அந்த லட்டுல நான் விஷத்தை கலந்துருக்கேன், சாப்பிடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடி ஆளுங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி வெளியே போய் டான்ஸ் ஆடணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக இவங்களோட ஆபரணங்கள் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் கலட்டுறன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இல்லங்க, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு இளவரசியெல்லாம் இருக்க வேணாம், சாதாரண பொண்ணாவே இருந்தா போதும், நான் கிளம்ப போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சுசீலா இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை சந்தோஷமா பாக்குறாங்க. நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நானும் அந்த இடத்துல போக போறேன்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அஷ்டவங்காவை நைட்டு நேரம் இவங்க மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, தப்பாலாம் இவங்க நடந்திருக்க மாட்டாங்க. அஷ்டவங்கா கிட்ட பாடுறதை இவங்க கத்திருப்பாங்க. இவங்களுக்கு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடணும்ன்ற மாதிரி ஆசை இருக்குல்ல, அவங்க கிட்ட இன்னும் ட்ரெயின் ஆகி இவங்க பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் சீக்கிரட்டா மீட்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயம்லாம் புரியுது. இவ ஃப்ரீடமை இவ்வளவு நாள் நம்ம தான் தடுத்து வச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப ஹஸ்பண்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அமிர்தமதியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கும், ஆனா ஒரு கூட்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இவங்க வாழ்க்கை போதில்ல, அதுதான் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கும். இப்ப சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாமனாரும் மாமியாரும் பக்கத்துல வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்வலம் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுமே கூடியே போலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஊர்வலம் போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.